வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்டை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்கள் டசன் கணக்கில் வந்துருக்குது. அதான் வந்தால் மொத்தமாக வராங்க, இல்லை ஈ ஓட்டுற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் 2 படங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய படங்களும் பார்க்க தான் போகிறோம். இதில் ஒன்று பரபரப்பா என்னடா ட்விஸ்ட் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் டென்ஷனோடவே பார்த்துக்கிற ஒரு படம். இன்னொன்று அதுலேயுமே ட்விஸ்ட் இருக்குது, திடீர்னு ஷாக்கிங் ஆகிற ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நிறைய யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த கடைசி ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்க மொத்தத்தையும் ரிவர்ஸ்ல நீங்க மொத்த படத்தையும் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு செம்மையா இருக்கும். ஆனா அது பொறுமையா போகக்கூடிய படம். ஸோ இந்த 2 டைப் படத்தையும் தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிராப் அப்படிங்கிற படம். இது ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்பீடு தான்ப்பா, ஃபுல் ஸ்பீட்லயே எங்கேயுமே நம்மள வந்து யோசிக்கவே விடாம அப்படியே ஸ்பீடா கொண்டு போயிட்டானுங்களா, அதனால நல்லா இருந்துச்சுப்பா. நம்ம யோசிக்கவே டைம் இல்ல அந்த அளவுக்கு. இவங்க ஸ்பீட்ல ஏன் சார் யோசிக்கிறீங்க, வாங்க சார் நான் கதையை கூட்டு போறேன், டக்குனு உங்களை சாக்கிங்கிற மாதிரியே அந்த மோட்லயே வச்சுக்கிட்டானுங்க. சரி, இதுல கதை என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து பையன் இருக்கிறான்ப்பா. இப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. அதனால புதுசா ஒருத்தரை இப்போ வந்து ஹோட்டல்ல போயிட்டு பார்க்க போறாங்க, அவரை போய் மீட் பண்ண போறாங்க. அதனால பையன் நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல விட்டுட்டு அவங்க புது பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வராங்க. இப்ப அங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விடாம பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. டேய், நான் வந்தது ரொமான்ஸ் பண்றதுக்கு, பாசமா பேசுறதுக்கு, காதல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஏன்டா இப்படி வில்லங்கைய மூஞ்சிக்கு நேராவே வருதுங்கிற மாதிரி அங்க வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. இந்த மொத்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாங்க, இதுதான் மொத்த படம். கிட்டத்தட்ட அவங்க மூச்சு விட டைம் விடாத அளவுக்கு மொத்தமா போட்டு அவ்வளவு பிரச்சனையை தலைமையில தாங்குவாங்க. அந்த மொத்தத்தையும் எப்படி சமாளிச்சாங்கிறதான் இந்த படம் முழுக்க காமிச்சிருப்பாங்க. முக்கியமா வெறும் ஹீரோயினோட வீடு, அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வந்த அந்த ஹோட்டல், அவ்வளவுதான். இந்த 2 இடத்த வச்சுக்கிட்டு டேய் டென்ஷனை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணீங்கல்ல, கில்லிடா நீங்க. அப்புறம் வில்லன் கேரக்டர் வெறும் போன்ல மெசேஜ் மட்டுமே அனுப்பிச்சு ஆனா நம்ம மிரட்டலாவே வச்சிருப்பான். இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஒன்னு ஹீரோயினோட வீடு, இந்த பக்கம் அவங்க மீட் பண்ற இடம், பிளஸ் மெசேஜ்லயே மிரட்டா வில்லன், இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டே மொத்த படத்தையும் கொண்டு போனதெல்லாம் பெரிய விஷயம். சோ இதுல மொத்தத்தையும் தாங்கிறது ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அவங்க டென்ஷனா ஃபீல் பண்ணும்போது நமக்கு இங்க ஐயோ மாட்டிக்கிட்டேமா, எப்படிமா தப்பிக்க போறன்ற அந்த ஒரு ஃபீல் வரணும்ல. அவங்க மட்டும் இல்ல, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நாம ஒருத்தர டவுட் போடுவோம்ல, இந்த வேலையை பார்த்தது நீதான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும்ல. அவங்களே சார் இட்லிக்கு 3 வகை சட்னி மாதிரி நாங்க, நீங்களே வந்து டவுட் போடுங்க, இவன் மேல டவுட்டா இல்ல, இவன் மேல டவுட்டா இல்ல, இவன் மேல தான் டவுட் வரணுமே அப்படின்ற மாதிரி அவங்களே ஆப்ஷனை கொடுத்து எல்லாருமே சந்தேகப்படுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்மள இன்னும் டென்ஷன் ஆகிட்டு விடுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இந்த ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ள வராததான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கொலை நடந்து அதை விசாரிக்க போலீஸ் உள்ள வந்து அதுக்கப்புறமா எல்லாருமேலையும் சந்தேகம் வந்து அதை சால்வ் பண்றதுல நம்ம பார்த்து பழகிட்டோம். இங்க அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்டா காதல் பண்ண வந்த இடத்துல ஏன்டா கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களை லாக் ஆகி போறதுனால நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஹீரோயினை ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இந்த செஸ் கேம் விளையாடும் போது மொத்தமா லாக் பண்ணிட்டு செக் மேட் வச்சாச்சுப்பா, இனி ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன வேணாலும் யோசிச்சுக்க, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, மொத்தமா சுத்து போட்டாச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஹீரோயினை மொத்தமா சுத்து போட்டு வேற லெவல்ல பிரச்சனை கொடுப்பான். அதெல்லாமே சூப்பரா ஒர்க் ஆச்சு. கடைசி ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் வழக்கமான ஆக்ஷன் ரூட்டுக்குள்ள போகும், அப்படிதான் முடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. பட் அது வரைக்குமே ஹோல்ட் பண்ணதா இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட்டை கடைசியில முடிச்ச விதமா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல ஒர்க் ஆச்சு. முக்கியமா எங்கேயும் ஸ்லோன்ற ஃபீல் இல்லாம பாத்துக்கிட்டது தான் இந்த படம் நல்லா ஒர்க் ஆக ஒரு முக்கிய காரணம். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு அப்படியே டென்ஷனோடவே நான் பாத்துக்கணும்ப்பா, அது மட்டும் இருந்தா போதும்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் தாராளமா செட் ஆகும். தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, இன்னொரு படம் அதுவும் தமிழ் டப்பிங்ல இல்ல, சீக்கிரம் வந்துடும். இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல, இன்னும் 1 மாசத்துக்குள்ள கன்ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல தமிழ் டப்பிங் இருக்கிற படமா தான் எடுத்துட்டு வரம்பா. சரி, 2வது படத்துக்கு போலாமா? இது பதட்டமாவே இருக்கிற படம், அது பொறுமையா போகக்கூடிய படம். 2வது படம் வந்து பிரசன்ஸ் அப்படிங்கிற படம். இது வந்து ஹாரர் படம், ஆனா அதுக்குன்னு பயமுறுத்துற பேய் அப்புறம் இந்த வழக்கமான டெம்ப்ளேட்ல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால இந்த படம் கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆச்சு. இந்த படத்தை பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன், இது எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பொறுமையா போகும். அதை தாண்டி கடைசியில அந்த ட்விஸ்ட்ங்கிறது வந்து அதுக்கப்புறமா நீங்க பார்த்த மொத்த படத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து செம்மையா ஃபீல் ஆகும். ஸோ இத்தனை விஷயங்கள்னால இது எல்லாருக்கும் செட் ஆகிற படங்கள்ல மொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லும் போது உங்களுக்கே புரியும். ஆனா இதுல பாசிட்டிவா விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இது பேயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மொத்த கதையுமே போகும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அந்த பேய் வந்து பயமுறுத்தும், கதவு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பே அப்படின்னு கத்தும், இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். இதுல என்னன்னா நீங்க பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த படமே அந்த ஃபேமிலியவே பார்ப்பீங்க. இப்போ நீங்க தான் பேய்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஃபேமிலி வந்து இங்க நடந்துட்டு இருக்காங்க, அங்க ஏதோ பேசுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப நீங்க பொறுமையா கிட்ட வந்து இப்படி திரும்பி வராங்கன்னா அப்படியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி கிட்டத்தட்ட பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவே அது என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குதுங்கிற மாதிரி காமிச்சது. அதுவும் நல்லா இருந்துச்சு. கடைசியில இந்த பேய் யாரு, இந்த பேய் என்ன வேலையை பார்த்துது, அதுக்கான காரணம் என்னங்கிற விஷயத்த இவங்க சும்மா ஒரு செகண்ட்ல தான் காமிப்பாங்க.
ஆனா அந்த விஷயத்துக்கு அப்புறமா நீங்க ஒட்டுமொத்த படமும் வேற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். யாரோ இருக்காங்கப்பா, இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க அப்படின்னு அந்த ஃபீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், கடைசியில இது எல்லாம் ஏன் நடக்குது தெரியுமாங்கிற மாதிரி காமிச்ச விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, இதுல கதை என்னன்னா, புதுசா ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்து வராங்கப்பா. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்றதை விட இந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்கன்றதுனால ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரியே பொண்ணு கேரக்டர் வந்து ஃபீல் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஆமா ஏதோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். டேய், இதெல்லாம் பேய் படம் கண்டுபிடிச்ச காலத்திலேயே உருவான டெம்ப்ளேட் ஆச்சு. ஒரு வீட்டுக்குள்ள வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கும், பழிவாங்க துடிக்கும் ஆத்மா, இதெல்லாம் பார்த்தாச்சு பாருன்னா அங்கதான் இவங்க வேற ரூட்ல கொண்டு போனது. ஒண்ணு பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மொத்த படத்தையும் நம்ம பார்ப்போம். அந்த ஃபேமிலி ஒரு விஷயமா என்னென்ன பண்றாங்கிறத பேய் பாக்குற மாதிரியே தூரத்துல இருந்து நீங்களும் அந்த பேய் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படத்தை பார்ப்பீங்க. இன்னொன்னு, இந்த பேய்க்கு இருக்கிற பிரச்சனை, இந்த பேய் எதுக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொன்ன விதம் வழக்கமா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து எல்லாருமே தூக்கி வாரி போடுற அந்த மூமெண்டா இருக்காது. சிம்பிளா கடைசியில முடிக்கும் போது கூட சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இந்த படமே உங்களுக்கு வேறையா ஃபீல் ஆகும். லாஸ்ட் ஃப்ரேம்ல அட பாவீங்களே எப்படி அது நடந்துச்சு, சரி இது இவங்க சொன்னது ஓகே, இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு, அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய விஷயத்த கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நிறைவேறாத ஆசையோட சுத்துற பிரேத ஆத்மா, பழிவாங்க துடிக்கும் ஆத்மா, அந்த டெம்ப்ளேட் இது கிடையவே கிடையாது. முக்கியமா அதுல பயமுறுத்துற விஷயமே கிடையாது. பேய்ங்கிற விஷயமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கிறதையே இவங்க வேற மாதிரிதான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அதனால எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம சிம்பிளான படம், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா நம்மளை யோசிக்க வச்ச ஒரு படம் அப்படிங்கிற மோட்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படம் யோசிக்கவே வேணாம், ஸ்டார்ட் எண்டு பரபரப்பு தான். அதனால பரபரப்பா ஒண்ணு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் படத்தை யோசிக்காம ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படத்தை இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னதுனால கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு முடிவுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் கடைசி விஷயம் கொஞ்சம் யோசிக்க வச்சு நல்லா ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்குதுவா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோட வரேன். டாடா பை.